வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துலேயே பிரச்சனை ஆகிடுது. அந்த பொண்ணு தன்னோட மருமகளுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துடுது. அவர் பார்த்தார். அவர் சரி இது லாக்கப்படாது அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. பேசுகிறார் இவர். அந்த வக்கீல் பார்த்துட்டு விவரம்லாம் கேட்டுக்கிட்டு சரி நாம் டைவர்ஸ் கேஸ் ஒன்று அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு அப்படின்னோடனே அந்த வக்கீல் சொல்கிறாரு, கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாரு. எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க கல்யாணம் ஆகிட்டீங்கன்னா? ஒரு 15 இயர்ஸாக இருக்கும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, சார் 15 வருஷமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரே ஒய்ஃபோடு இருக்கீங்க. இப்போ கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்குள்ளேயே எங்கள் பையனுக்கும் மறுபடியும் சண்டை வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரே ஒய்ஃபோடு இருக்க உங்களுக்கு ஒரு பையனோட டைவர்ஸ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி சார் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாரு. இது வக்கீலுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் நிறைய கேஸெல்லாம் பார்த்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கேள்வி யாருமே அவரை கேட்டதே இல்லை. அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை. சரி, அதை விட்டுருவோம். அடுத்தது ஒருத்தருக்கு தன்னோட பையன் அவன் கொஞ்சம் வேவோட பாய், தராறு பிடிச்சவன். ஒரு அடிதடி சண்டையில் அவனை யாரோ கத்தியால் குத்திடுறாங்க. அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோடனே எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணி வார்டில் மாற்றி காலையில் 7 மணிக்கு டாக்டர் வரார். பார்த்தோன்னே பார்க்குறாரு, ஊண்டிங்கெலாம் இருக்குது, சரி ஓகே, போலீஸ் கேஸெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ அந்த டாக்டரை அந்த அப்பா கேட்குறாரு, வார்டில் கத்தி குத்துப்பட்டு படுத்துருக்கிற அந்த பையனோட அப்பா கேட்குறாரு, சார் உங்களுக்கு ஏதாவது இந்த ஆக்சிடெண்ட் இருக்கா சார் லைஃப்பில் அப்படின்னாரு. ஆக்சிடெண்ட்டா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை காரில் வரப்போ எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு அடிபட்டு, இல்லாட்டி தராரில் உங்களை யாராவது அடித்து காயம் ஆச்சு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னோடனே, சார் நீங்களாம் வீட்டில் ஏசியில் இருக்கீங்க, ஏசி கார்லேயே வர்றீங்க, இங்கே ஏசி போட்டிருக்க ஐசியூவில் இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் இந்த மாதிரி வீதியில் அடிபட்டு கத்தி குத்துப்பட்ட என்னோடய பையனோட வழி தெரியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன பதில்? இதுக்காக வேண்டிய டாக்டர் ஒரு கத்தி கொடுத்து நாங்கள் கொடுத்து என்னை குத்துடா, அப்போ தான் உணர்ச்சி பூர்வமாக என்னால் சிகிச்சை கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? என்ன கேள்வி கேட்டார் அந்த டாக்டரால் பதிலே சொல்ல முடியல. அவர் போயிடுற என்ன பண்ண முடியும் அவரால்? சரி ஓகே, பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், பில்லை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட்டுக்க போயிடுறாரு. சரி, இன்னொருத்தர் தன்னோட மகன் படிச்சிருக்கான். ஒரு வாழ்கிட்ட போகிறாரு, லேட்டஸ்டே மேனேஜர் அவர்கிட்ட போய் சார் பையன் படிச்சிருக்கான், வேலை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ வேலை ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷனை கொடுங்க அப்புறம் பார்க்கலாம் வாங்க என்னமோ சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு பையன் இருக்காங்க சார்? அம்மா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பையன் அமெரிக்காவில் ஐடியில் வேலை பார்க்குறான், பொண்ணு சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அதுக்கு சொல்கிறாரு, சார் நீங்கள் பையனை படித்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டிங்க, பொண்ணை சென்னையை அனுப்பிச்சிட்டிங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மேனேஜர் உங்கள் பையனுக்கு வேலை கொடுக்கலன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு மேனேஜர் உங்கள் பொண்ணுக்கு வேலை கொடுக்கலன்னா அவங்க எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? இப்போ நான் உட்கார்ந்துட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிறீங்க அப்புறமா அப்படின்னு. நீங்கள் ஒரு மேனேஜர் இப்போ எனக்கு வேலை கொடுக்கணும்னா
அவன் எப்படி சார் வேலை செய்வான் அவன் அப்படின்னு கேட்குறாரு. இவரால் பதில் சொல்ல முடியல. ஒரு மேனேஜர் அப்படின்னா வேலைக்கு வந்திருக்கோம், அந்த கம்பெனி கொடுக்குற வேலையை செய்யறதுக்கு தான் அந்த மேனேஜர் அங்கே இருக்கார். வேறு யாருக்கோ வேலை கொடுக்கறதுக்காக அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால்? சொல்ல முடியாது. சரி பார்க்கலாம் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். சரிங்களா? அடுத்தது ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் வாங்கலாம் அப்படின்னு பேங்க்குக்கு போகிறாரு. அந்த பேங்க்குக்கு போனோடனே பார்க்குறாரு இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ போட முடியும், எவ்வளோ வேலை செய்வீங்க, எவ்வளோ உங்களுக்கு பணம் வரும், எவ்வளோ ரொட்டேஷன் வரும், இதெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு சரி ஓகே அப்ளிகேஷன் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம், உங்கள்கிட்ட ஒரு பேனல் போர்டு ஒன்று இருக்குது, நாங்கள் அதை மீட் பண்ணுவோம், அவங்க டிசைட் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேங்க் மேனேஜர். சரிங்களா? அதுக்கு இந்த லோன் வாங்க வந்தவர் கேட்குறாரு, சார் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா சார்? இல்லையே நான் ஒன்றும் வாங்கலையே. ஆமாம் சார், உங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் வருது சார். நீங்கள் வீட்டு வாடகை கட்ட தேவையில்லை, பேங்க் கொடுக்குது, காரு பேங்க் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது, உங்களுக்கு எல்லாமே சம்பளம் வருது உங்களுக்கு. என்ன மாதிரியான லோன் வாங்கிக்கிட்டு டியூ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியா இருக்குது எங்களுக்கு. மாதம் மாதம் லோன் கட்டணும் சும்மாவா சார் கஷ்டம்? இதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்லுவார், நாங்கள் லோன் கொடுக்குறவே இல்லை இன்னும், அதுக்கப்புறமா நீ லோன் கட்டுறது எப்போ தான் யோசிக்கணும், அவருடைய வேலை தானே சொல்லலாம் அவர். ஆனாலும் என்னடா இப்படி கேட்குறாரு இவர் அப்படின்னு. சரி ஓகே பார்க்கலாம், நான் லோன் வாங்கலை, அவங்களுக்கு வேணும்னா நான் இப்போ பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணுறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். இன்னொருத்தர் கார் வாங்கலான்னு போகிறார், ஷோரூம் போகிறார். அங்கே போனோன்னா அங்கே ஒரு பையன் இருக்கார், டை கட்டிக்கிட்டு வெள்ளை சுற்றும் போட்டுட்டு பையன் சேல்ஸ்மேன் இருக்கார். அவரை பார்த்தோன்னா சொல்கிறார், இந்த கார் எப்படி, இது இன்ஜின் எப்படி, இத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும், அதில் இது ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாம் சொல்கிறாரு. நான் கேட்டுட்டு அந்த கார் வாங்க சொல்கிறாரு, தம்பி உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் என்கிட்ட கார் இல்லை சார், நான் பைக்கில் தான் வரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்னப்பா உங்ககிட்ட கார் இல்லை, நீ பைக்கில் தான் வர, ஆனால் நீ கார் விற்கிற, நாளைக்கு இந்த காரில் பிரச்சனை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான், நீ என்ன பண்ணுவேன், என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டான். இல்லை சார் காரில் எந்த கேரண்டிலாம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ் பண்ண இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு. அப்போ அவங்க தானே கார் விற்கணும், நீ ஏன் விற்கிற? இது அந்த பையனுக்கு புரியவே இல்லை. அவர் சேல்ஸ்மேன், அவரோட வேலை காரை விற்க வேண்டியது. பிரச்சனை வந்தது அப்படின்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க சார் அப்படின்னா, இல்லைப்பா காரை விற்கிறவங்களுக்கு காரை தெரிஞ்சிருக்கணும், நீ பைக்கை வச்சுருக்க அப்படின்னு அவர் போகிறார். இந்த கேள்வியை அந்த பையன் எதிர்பார்க்கவில்லை. சரிங்களா? சரி ஓகே. இது என்ன அப்படின்னா கேள்விகள் கேட்குறாங்க ஆள். இப்போ ஒருத்தர் சென்னை போகிறதுக்காக வேண்டி கிளம்புறாரு. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு வண்டி 2 வீலர் எடுத்துகிட்டு ஷெட்லைன் போய் விட்டுட்டு சென்னை போகிற வண்டி பார்க்குறாரு. 8:45 பஸ்ஸு இல்லை, ஃபுல்லு. 9:30 பஸ்ஸு இல்லை, ஃபுல்லு. 10:30 மணி பஸ்ஸுக்கு ஜாஸ்தி கும்பல். என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் 11 o'clock ஒரு பஸ் இருக்குது, அதுவும் ஏற முடியல, எல்லாம் உட்காந்துட்டாங்க, ஃபுல்லாக இருக்குது. மணி 11 ஆகிப்போச்சு, 11:15 ஆகிப்போச்சு. என்ன பண்ணலாங்கிறப்ப ஒரு சென்னைன்னு ஒரு சாதாரண பஸ் ஒன்று திருச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, 3 சீட்டர், அந்த பஸ் நிற்கிது. இதில் போயிடலாம், ஒரு வழி கிடையாது அப்படின்னு அந்த பஸ்ஸில் உட்கார்றாரு. அந்த பஸ்ஸையும் கிளம்புது. அந்த பஸ் கிளம்புறப்ப மணி 12:15 நைட். 12:15 மணிக்கு ஒரு புறப்பட்டு காலையில் போகிறதுக்கு 6-7 மணி ஆகிடும். வேறு வழி கிடையாது, சரி போய்தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள உட்கார்றாரு. அந்த பஸ்ஸும் 2 hours போயிட்டு என்னமோ பஸ்ஸு டர்னு சவுண்டு கேட்குது. உடனே கண்டக்டர் கேட்குறாரு, டிரைவர் ராமசாமி பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாரு, சரி ஓகே இன்னும் பிரச்சனைகள் இருக்குது, ஒன்று பண்ணு, வண்டி அப்படி ஓட்டிக்கிட்டு ஷெட்டுக்கு போயிடலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம்னு.
சரி அப்படின்னு அந்த ஹைவேல ஊரை தாண்டி ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டி 10 கிலோமீட்டரில் இருக்க அந்த ஷெட் பணிமனை. அங்கே போய் வண்டியை வந்து இறக்கி விட்டுட்டு வண்டி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன உடனே மணி 2:15, 2:30 ஆச்சு, 3 ஆச்சு. வெளியில் வண்டி வரவே இல்லை. அந்த பேசஞ்சர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கு முன்னாடியே இருக்கிற சிமெண்ட் கடையில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் பெரிய பாறை அதில் உட்காந்துருக்காங்க. எத்தாப்புல டீ கடை அங்கே இருக்குது. அந்த டீ கடையில் பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சைடில் ஒரு சிமெண்ட்டு கட்டை, ஒரு சின்னதாக ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்காங்க. உட்காடுறாங்க. மணி 3:30 மணி ஆகிப்போச்சு. எல்லார் கையிலும் செல்லு. உடனே செல்லு காலை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது 2, 3, 4, 3:30 மணிக்கு என்ன தான் செல் பேசுவாங்களோ, யார் தான் கேட்பாங்களோ நமக்கு தெரியல. எல்லார் கையிலையும் செல்லு, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட, என்ன சார் இது மணி 3:30 ஆகிப்போச்சு, சென்னை போகிறதுக்கு டைம் ஆகிடும், ஏன் என்ன பண்ணுறீங்க வண்டியை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் கூட இந்த கண்டக்டரையோ டிரைவரையோ உள்ளே இருக்கிற மேனேஜரையோ கேட்கவே இல்லை. ஒருத்தர் கூட கேட்கல. என்ன பண்ண, ஏன்னா 3:30 மணிக்கு அங்கேருந்து பஸ் எடுத்தால் கூட சென்னை வர்றதுக்கு காலையில் 7:30 மணி ஆகிடும், மினிமம் 7 ஆகிடும். என்ன பண்ணுது, அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் டி நகர் போகணும் சார், இது கோயம்பேடு போயிட்டு டி நகர் போகிறதுக்கு டைம் ஆகிடும், என்ன தான் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை, ஏன் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் மட்டும்தான் கேட்டார். அதுக்கும் அவர் 12 மணிக்கு பஸ்ஸில், அப்புறம் நாங்கள் பஸ்ஸை எடுத்தோம், பஸ்ஸில் பிரச்சனை இருக்குது, இருங்க போயிடலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார். அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிற ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 பேரில் ஒருத்தருக்கு கூட, நாட் ஈவன் ஏ சிங்கிள் பர்சன், போய் ஏன் பஸ் இங்கே நிற்கிது, நடுராத்திரியில் ஏன் இங்கே நிற்கிதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு தோணவே இல்லை. டாக்டர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, வக்கீல்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட போய் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு பையனுக்கு, எனக்கு கிடைக்கலையான்னு கேள்வியெல்லாம் கேட்குறவங்க, ஒரு பஸ்ஸு நடு ராத்திரியில் நடு வீதியில் ரோட்டில் உள்ளே வச்சுக்கிட்டு கவலையே படாமல் டிரைவர்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் தோணவில்லை. இது ஏன்? தேவையில்லாத இடத்துல எல்லாம் கேள்வி கேட்டுட்டு எங்கே தேவையோ அங்கே கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு தோணுறதே இல்லை, நமக்கு தோன்றதே இல்லை. இது எப்படி? அப்படி இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டாச்சு, டாக்டரையே அஸ்தியாச்சு, வக்கீலாம் அசந்து போய்ட்டு கேள்வி கேட்டு, மேனேஜருக்கா தோணவே இல்லை பதில் சொல்கிறதுக்கு. இப்படிலாம் கேள்வி கேட்குறேங்க. ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் ஒரு ஷெட்டில் இருக்கிற ஒரு மேனேஜரையும் ஆஃபீஸரையும் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே தோணலை. இது எப்படின்னா, சரி ஓகே, நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.